இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சக்கரவள்ளி கிழங்குல போலி பண்ணியிருக்கேங்க. இந்த போலி சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. சில பசங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்க வெறுமனே அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அந்த கிழங்கு வச்சு இந்த மாதிரி நீங்க போலி பண்ணி கொடுங்க. நீங்க சுட சுட செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா, அங்க காலியாகிட்டே இருக்குங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இதில் 1 கப்புக்கு மைதா மாவு, 1 கப்புக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காண்டி. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு இந்த மாவோட எல்லா பக்கமும் இந்த எண்ணெய் படுறாப்புல நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் இலகலாக இருக்கிறாப்புல நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரே இதாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காண்டி மேலே லைட்டாக மட்டும் எண்ணெய் தடவி விட்டுக்கலாங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண தட்டிக்கு இதை மூடி வச்சிடலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு 2 கிழங்கு எடுத்துருக்கேங்க. நல்லா 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய் பூவும் 1/2 கப்புக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற நாட்டு சர்க்கரையின் அளவு நார்மலான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நான் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ இதிலேருந்து நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டைகள் வேணுமோ அந்தளவுக்கு பிடிச்சி எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக தான் பிடிச்சி எடுத்துருக்கிறேன். நாட்டு சர்க்கரையை இந்த கிழங்கோட இப்படியும் சேர்த்துக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரையை லைட்டாக 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைஞ்சா பிறகு நம்ம வச்சுருக்கிற அந்த கிழங்கு மசிச்சு வச்சுருக்கிற கிழங்கை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கெட்டியான பக்குவம் வரவும் அதுக்கப்புறம் ஆற விட்டு இந்த மாதிரி உருண்டைகளாகவும் பிடிச்சிக்கலாங்க. இப்போ நான் எல்லா உருண்டைகளையும் நல்லா பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி நல்லா கையில் வச்சு உருட்டிக்குங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி உருட்டுறதுக்கு மேல் மாவாக அரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாவை நம்ம கையை வச்சேவும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கிழங்கு மாவை எடுத்துக்கலாம். அதை நல்லா சென்டராக உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், சென்டராக உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்குங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறது போல் இருக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக உள்ள மாவை எடுத்துகிட்டு நம்ம எந்த அளவுக்கு விரித்து எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரிசி மாவை தூவி விட்டுக்கிட்டேவும் நல்லா விரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா விரித்து எடுத்துக்கிட்டே ரொம்ப மொந்தையாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு எலசாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எலசாக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப எலசாகவும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ நான் இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு தோசைக்கல்லில் நம்ம போட்டு எடுத்துக்கிற போகிறோம். இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேங்க. நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ போட்டுட்டு 1 செகண்ட்க்கு அப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டால் பிறகு தான் நம்ம ஆயில்னாலும் சரி நெய்னாலும் விடணும். நான் இன்றைக்கி ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. இப்போ நல்லெண்ணெயில் கூட சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன். இந்த பக்கமும் நல்லா எல்லா பக்கமும் படுறாப்புல இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு வரும், நல்லா எலும்பி வரும். பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னு எலும்பி வருதுன்னு பாருங்கள். நல்லா இந்த இது சாப்பிட்றதுக்கு போலி அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். பொறுமையாக அடுப்பை மீடியம் தீயில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம 2 பக்கமும் நல்லா செவந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இது போல் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சக்கரவள்ளி கிழங்குல சூப்பரான போலி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிருக்குங்க. இங்கே பாருங்கள், பார்க்கவே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. என்ன இவங்க சக்கரவள்ளி கிழங்குல போலி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குமா என்னன்னு நினச்சிடாதீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் மீதமாக ஒரு 2-3 போலி கூட இருந்துச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு.
இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களுமே இது போல் போலி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பார்க்குற நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.